நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. தேர்தல் நேரத்தில் பறக்கும் படையினரும் ஐடி அதிகாரிகளும் தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த, அதாவது பாஜகவிற்கு எதிராக செயல்படக்கூடிய பெரிய கூட்டணியை வேட்பாளர்களை அச்சுறுத்தும் விதமாக அங்கங்கே சோதனைகள் நடத்தி கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமா அவர்களின் வாகனத்தில், அது தேர்தல் பரப்புரை செய்யும் வாகனத்தை நிறுத்தி சோதனை செஞ்சாங்க. அவர் கூட அப்போ ரொம்ப கேஷுவலாக கடலை உரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு கை காமிச்சிட்டு போயிட்டார், ஒன்றும் இல்லை போங்க அப்படின்ட்டு. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களின் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்யும்போது அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எங்கே என்ன இருக்க போது, என்ன தேடுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. ஒருபடி மேலே போய் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் திருமா அவர்கள் எப்பொழுதுமே தேர்தல் சமயத்தில் சிதம்பரம் தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியின் வீட்டில் தங்குறது தான் வழக்கம். அந்த வீடு சிதம்பரம் தண்டேஸ்வரநல்லூர் பகுதியில் அந்த பைபாஸ் சாலையை ஒட்டி அமைந்திருக்கும். அந்த பகுதியின் நிர்வாகியான முருகானந்தம் அவர்களின் இல்லம் அது. அந்த இடத்துல தான் அவர் தேர்தல் பரப்புரை சமயங்களில் வழக்கமாக தங்குவார். எப்பவுமே அதுதான் வழக்கமாக இருக்கிறார். அங்கே தான் தேர்தல் அலுவலகமும் அமைப்பார்கள். அந்த இடத்துல நேற்று வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர்னு நேற்று இரவு சென்று சோதனை செஞ்சுருக்கிறாங்க. சோதனை செஞ்ச இடத்துல வீடு முழுக்க அலசி ஆராய்ஞ்சதில் ஒன்றுமே அங்கே கிடைக்கல. ஏன்னா இன்று தேர்தல் அறிக்கையை விசிகா சார்பாக வெளியிடலான்னு இருக்கிறாங்க. அந்த அறிக்கை சம்பந்தமான துண்டறிக்கைகள் மட்டும்தான் நேற்று அங்கே கிடச்சிருக்கு. இவங்களுக்கு வீடு ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சும் ஒன்றுமே கிடைக்கல. இவர்கள் தேடி சென்றது கட்டுக்கட்டாக பணத்தை கைப்பற்றலாம், அவர் மீது வழக்கு பதியலாம், தேர்தலில் அசம்பாவிதத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே இது செயல்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. அதுவும் ஆளும் வர்க்கத்தின் துணையோடு இது நடப்பதாகவும் தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக அவரது வாகனங்கள் பரிசோதிக்கப்படுகிறது, அவருடைய வீடு இப்போ ஆராயப்படுகிறது. ஏன்னா வேறு எந்த வேட்பாளர்களுக்கும் இந்த நெருக்கடியை கொடுக்கறது கிடையாது. கிட்டத்தட்ட திருமா அவர்களின் வெற்றியை பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடையதான் பாசிச பாஜக தொடர்ச்சியாக செயல்படும். சென்ற தேர்தலில் கூட அனைத்து வேட்பாளர்களின் வெற்றியும் சீக்கிரமாகவே உறுதி செய்யப்படுது. இவருக்கு மட்டும் இரவு மறுநாள் காலை கிட்டத்தட்ட வந்துடும், விடிஞ்சிடும். மறுநாள் விடிய போகிற நேரத்தில் இவருடைய வெற்றியை உறுதி செய்தார்கள், அறிவித்தார்கள் இந்த தேர்தல் ஆணையம். அப்போது தேர்தல் ஆணையமே பாஜக அரசின் கைப்பாவை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா நம்ம கருதுகிறோம். இப்போ தொடர்ச்சியாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் அவர்கள் இப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் முதலிடத்தில் வைத்திருப்பது தலைவர் திருமா அவர்களே தான். ஏன்னா அவர் தான் தொடர்ச்சியாக மற்ற அத்தனை கட்சிகளை விடவும் மூர்க்கமாக போராடிக்கிட்டு இருக்கார் இவங்களுக்கு எதிராக. அப்போது இவர் வெற்றி பெற்று விட்டு திரும்ப நாடாளுமன்றத்திற்கு நமக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. இருந்தாலுமே அவர்களின் எண்ணம் என்னன்னா, யார் ஜெயிச்சாலும் திரும்ப ஜெயித்து விடக்கூடாது அப்படின்றத கங்கணம் கட்டிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இத்தகைய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் எதுவுமே கிடைக்கல, ஏமாந்து போனார்கள் என்று தான் சொல்ல முடியும். அதோடு இல்லாமல் அந்த வீட்டின் உரிமையாளரான முருகானந்தம் அவர்களை விசாரணைக்கு வந்துட்டு போங்க, நாளைக்கு விசாரணைக்கு வந்துட்டு போங்க அப்படின்னும் அழைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லைன்றப்ப என்ன விசாரணை செய்ய போறாங்க? ஏதாவது கைப்பற்றினா தான் விசாரணை செய்ய முடியும். அங்கே விசாரிக்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. இந்த தேர்தல் நேர பூச்சாண்டிகளை தான் இப்பொழுது இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த பாஜக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. எதை செய்தாலும் சிதம்பரத்தில் திருமா அவர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இப்போ கருதப்படுவதால இவர்கள் பயந்து போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றதான் பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுது. அடுத்தடுத்த தேர்தல் பற்றியான அப்டேட்டுகளை நம்ம சேனலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.